காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை என்ற இந்த பாடல் வரிகள் இப்பொழுது சமூக வலைதளத்தை எப்பொழுது திறந்தாலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 10-15 முறை வருகிறது. இந்த அளவிற்கு இந்த பாடல் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன? மிகப்பெரிய இடைவெளி. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த அனிருத், ஜிவி பிரகாஷ் என்ற 2 சிறுவர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. தியேட்டருக்கு ஏன் வந்தாய் என்று கேட்கிறார்கள். முதல் காட்சியில் இருந்து கடைசி காட்சி வரை ஒரே சத்தம். 2 படங்களை பாருங்கள், குட் பேட் அக்லி, வீரதீர சூரன் 2 படம் தான் இந்த வருஷம் பார்த்தேன். 2 படத்திற்கும் ஏன் வந்தா என்று கேட்கிறார்கள். அடி அடி என்று நம்மளை போட்டு அடிக்கிறார்கள். பாடல் வரிகள் ஒன்றும் புரியவில்லை. இன்றைய சிறுவர்களுக்கு மட்டும் இது இசை அல்ல, அது இறைச்சல். இவர்களுடைய தொல்லையில் இருந்து இப்பொழுது ரகுமான் விடுதலை தந்திருக்கிறார். ரகுமான் இன்னும் இருக்கிறார். அந்த எளிய மெட்டு, சின்ன பாடல் வரிகள் புரியும்படி எழுதியிருக்கிறார்கள். ஓவர் இறைச்சல் இல்லை. எனவே இந்த பாடல் வெற்றி பெற்றது. இன்னொன்று கவனிக்க வேண்டும். கண் விழித்தேன் அவன் காணவில்லை. சொல்ல போனால் கண் விழித்தேன் அவனை காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நான் இந்த ஐய விதியெல்லாம் இப்பொழுது பயன்படுத்தவில்லை. புணர்ச்சி நான் ஏற்கனவே சொல்வதுல தமிழை எளிமையாக்க எழுத வேண்டும். ஒரே சொல் 2-3 சொற்களை சேர்த்து எழுதக்கூடாது என்று சொல்லி வருகிறேன். அதுபடி இன்றைய இளையதலைமுறைக்கு புரியும்படி கண் விழித்தேன் அவன் காணவில்லை, அவனை காணவில்லை என்று சொல்வது கூட அந்த இடத்தில் இடிக்கிறது. எனவே அவன் காணவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே மிக எளிமையான பாடல் வரிகள், இனிமையான இசை. இந்த பாடல், எனவே தான் இந்த பாட்டு இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. சின்மையும் பாடியிருக்கிறார், 2 பாடலையும் பாடியிருக்கார். 2ஐயும் கேட்டேன். 2மே 2 கோணங்களில் சிறப்பாக இருக்கிறது. பாடிய இருவருக்கும் பாராட்டுகள், இசையமைத்த ரகுமானுக்கும் பாராட்டுகள். இந்த இறைச்சலிலிருந்து தமிழர்கள் விடுபட வேண்டும். இந்த பாடல் இவர்களெல்லாம் புறக்கணிக்க வேண்டும், இவருடைய இசையை புறக்கணிக்க வேண்டும். இனி நல்ல இளம் இசை இளைஞர்கள் வர வேண்டும்.